லாஸ்ட் வீடியோல ஸ்விட்சை வச்சு பேசிக்கா எப்படி டிவைசஸ் கம்யூனிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். இப்போ 2 டிஃபரெண்ட் நெட்வொர்க்ஸ் எப்படி கம்யூனிகேட் பண்ணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஓகே. ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு சப்நெட் இருக்குது. அப்புறம் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்நெட் இருக்குது. இப்போ இவங்க 2 பேருக்குள்ள கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு ரவுட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தேவைப்படுது. அதாவது இப்போ கம்ப்யூட்டர் ஏ கம்ப்யூட்டர் பிக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம அனுப்ப போகிற கம்ப்யூட்டர் நம்ம நெட்வொர்க்கை சேர்ந்தவனா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கும். நம்ம நெட்வொர்க்கை சேர்ந்தவனா இருந்தால் வழக்கம் போல் அவனோட மேக் அட்ரஸை வச்சு ஸ்விட்ச் மூலமாக கம்யூனிகேட் பண்ணும். பட் சப்போஸ் அவன் நம்ம நெட்வொர்க் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு நெட்வொர்க்காக இருந்தால் ரவுட்டரோட ஐபி அட்ரஸுக்கு அந்த டேட்டாவை சென்ட் பண்ணிடுவான். அதாவது இவன் வந்து நம்ம நெட்வொர்க் கிடையாது அண்ட் நம்ம நெட்வொர்க்கை தாண்டி பேசுகிற திறமை வந்து ரவுட்டர்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரவுட்டரோட ஐபி அட்ரஸுக்கு அந்த டேட்டாவை வந்து சென்ட் பண்ணிடுவான். இந்த ரவுட்டரோட ஐபியை டிஃபால்ட் கேட்வே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ எனக்கு ஒரு டவுட்டு. நம்மளோட கம்ப்யூட்டருக்கு ரவுட்டரோட ஐபி அட்ரஸ் எப்படி தெரியும்? அதாவது டிஃபால்ட் ஐபி அப்படிங்கிற ஐபி வந்து அவனுக்கு எப்படி தெரியும்? ஆக்சுவலி அவனுக்கு வந்து தெரியாது. சொல்லப்போனால் நம்ம ஒரு டிவைஸை வந்து நம்மளோட நெட்வொர்க்கில் புதுசாக ஆட் பண்ணால் இந்த டிவைஸுக்கு பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஐபி அட்ரஸ் இருக்காது, டிஃபால்ட் கேட்டோட ஐபியும் தெரியாது. சொல்லப்போனால் அதுக்கு நெட்வொர்க் சம்மந்தமாக எதுவுமே தெரியாது. ஸோ இந்த நெட்வொர்க்கை மேனேஜ் பண்ணுற அட்மின் என்ன பண்ணுவாங்கன்னா மேனுவலாக கான்ஃபிகர் பண்ணுவாங்க. அதாவது எப்பா இதுதான் உன்னோட ஐபி அட்ரஸ் அண்ட் டிஃபால்ட் கேட்வேயோட ஐபி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவைஸில் மேனுவலாக கான்ஃபிகர் பண்ணுவாங்க. பட் 1-2 கம்ப்யூட்டர்னால் இந்த மாதிரி மேனுவலாக கான்ஃபிகர் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. சப்போஸ் நிறைய கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா ஒன்றா போய்ட்டு கான்ஃபிகர் பண்ண முடியாது, கரெக்டாக? ஸோ இங்கே தான் டிஹெச்சிபி அதாவது டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அதாவது நீ இனிமேல் மேனுவலாக ஒவ்வொரு ஹோஸ்ட்டாக போய் கான்ஃபிகர்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே இனி இந்த ப்ரோட்டோகாலை யூஸ் பண்ணி தன்னைத்தானே கான்ஃபிகர் பண்ண முடியும். அதாவது அவனே ஐபி அட்ரஸ்ஸு, டிஃபால்ட் கேட்வே இது எல்லாமே கான்ஃபிகர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஐபி அட்ரஸ்ஸு, இந்த டிஃபால்ட் கேட்வேயோட ஐபி இது எல்லாமே தர்றதுக்கு டிஹெச்சிபி சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருப்பான். இந்த டிவைசஸ் எல்லாமே இவன்ட்ட இருந்து தான் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வாங்கும். ஓகே, இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஒரு நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆனதும் இவனுக்கு வந்து ஐபி அட்ரஸ் இருக்காது, கரெக்டாக? ஸோ இவனுக்கு அவன் யாருன்னே தெரியாது. சரி, இந்த இன்ஃபர்மேஷனை டிஹெச்சிபி சர்வர்கிட்ட கேட்டுக்கலான்னு பார்த்தா டிஹெச்சிபி சர்வரோட ஐபி அட்ரஸும் இவனுக்கு தெரியாது. ஸோ தலைவன் வெக்ஸாகி என்ன பண்ணுவான்னா ஒரு மெசேஜாக ப்ராட்காஸ்ட் பண்ணுவான். அதாவது எனக்கு நான் யாருன்னே தெரில, இந்த டிஹெச்சிபி சர்வர் எங்கே இருக்கான்னு கூட எனக்கு தெரில. ஸோ இந்த நெட்வொர்க்கில் டிஹெச்சிபி சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராட்காஸ்ட் மெசேஜை சென்ட் பண்ணுவான். அது நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்ஸுக்கும் போகும் அண்ட் இது வந்து டிஹெச்சிபி சர்வருக்கும் போகும். ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா அந்த டேட்டாவை ரிசீவ் பண்ணிப்பான். ரிசீவ் பண்ணிவிட்டு அடடே ஒருத்தன் ஐபி அட்ரஸ் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்குன்னு ஒரு ஐபி அட்ரஸ்ஸு இது எல்லாத்தையுமே அவனுக்கு அனுப்புவான். ப்ரோ உனக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக ஒரு ஐபி அட்ரஸ்ஸு ஃபேன்சி நம்பரில் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட்டு கொடுப்பான். அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கம்ப்யூட்டருக்கு வந்ததும் நம்மளோட கம்ப்யூட்டர் பார்க்கும் நமக்கு இந்த ஐபி அட்ரஸ் ஓகேவா அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஐபி அட்ரஸ் ஓகேவா இருந்தால் திருப்பி டிஹெச்சிபி சர்வர்கிட்ட ஓகே ப்ரோ இந்த ஐபி அட்ரஸை நானே வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு டிஹெச்சிபி சர்வர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பும். அதுக்கு டிஹெச்சிபி சர்வர் என்ன பண்ணுன்னா ப்ரோ உனக்கு இல்லாமையா ப்ரோ வச்சுக்கோ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்னாலஜ்மெண்ட் சென்ட் பண்ணும். அவன் அக்னாலஜ் பண்ணதும் அந்த ஐபியை அவனோட மிஷினில் அவனே கான்ஃபிகர் பண்ணிப்பான். ஸோ இப்படி தான் ஒரு டிஹெச்சிபி அப்படின்ற ப்ரோட்டோகாலை யூஸ் பண்ணி ஒரு சிஸ்டம் தன்னைத்தானே கான்ஃபிகர் பண்ணுது. அண்ட் இந்த ப்ராசஸ் நடக்குது இல்லை, இதை வந்து டோரா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு டிஹெச்சிபி சர்வர் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்யூட்டருக்கு தெரியாது. ஸோ அது தேடுது இல்லை, அதை வந்து டிஸ்கவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் டி. அப்புறம் நம்ம டிஹெச்சிபி சர்வர் என்ன பண்ணும், ஒரு ஐபி அட்ரஸை ஆஃபர் பண்ணுது, கரெக்டாக? இது வந்து செகண்ட் ஸ்டெப்பு ஆஃபர் பண்ணுறது. ஆஃபர் பண்ணதும் இந்த ஐபி அட்ரஸை நம்மளோட கம்ப்யூட்டர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணுதில்ல திருப்பி, இது வந்து ஆர், அதாவது ரெக்வஸ்ட்டு. அண்ட் ஃபைனலாக டிஹெச்சிபி சர்வர் என்ன பண்ணுது, வச்சுக்கோப்பா உனக்கு இல்லாமலா அப்படின்னு சொல்லிட்டு அக்னாலேஜ் பண்ணுதில்ல, அது ஏ. ஸோ இதை மொத்தமாக சேர்த்து டோரா ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த ப்ராசஸ் மூலமாக நம்ம கம்ப்யூட்டருக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐபி அட்ரஸ் கிடைக்குது, அப்புறம் டிஃபால்ட் கேட்வேயோட ஐபி கிடைக்குது, அப்புறம் டிஎன்எஸ் ஐபியும் கிடைக்குது, சப்நெட் மாஸ்க்கும் கிடைக்குது. இதில் இந்த டிஎன்எஸ் ஐபி அப்புறம் சப்நெட் மாஸ்க்குன்னு சொல்கிறாங்களா அப்படின்னா என்ன அப்படின்றத போக போக பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த டிஹெச்சிபி சர்வர்கிட்டருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு வழியாக எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடச்சிட்டு இப்போ நம்மளோட கம்ப்யூட்டர் அவனோட நெட்வொர்க்கை விட்டு
வேற ஒரு நெட்வொர்க்கில் இருக்கிற ஐபிக்கு மெசேஜ் பண்ணணும்னா இந்த டிஃபால்ட் கேட்வேக்கு தான் சென்ட் பண்ணுவான். ஸோ இப்போ ரவுட்டர்கிட்ட அந்த டேட்டா வந்துருச்சு. இப்போ ரவுட்டர் என்ன பண்ணுவான்னா, அவன் வந்து ஒரு டேபிள் வச்சுருப்பான். இதில் எந்தெந்த நெட்வொர்க்குக்கு எந்த போர்ட் வழியாக டேட்டாவை அனுப்பணும் அப்படிங்கிறத எழுதி வச்சுருப்பான். இது எழுதி வச்சுருக்கிற இடத்த தான் ரவுட்டிங் டேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா 192.168.1.0 அப்படிங்கிற நெட்வொர்க்குக்கு டேட்டா வந்தால் போர்ட் 1க்கு சென்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருப்பான். 192.168.2.0க்கு வந்துச்சுன்னா போர்ட் 2க்கு சென்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருப்பான். அண்ட் இந்த ஒன்று எழுதி வச்சுருக்கான்ல, இதை வந்து ரவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஐபிக்கு வந்தால் இங்கே போ, இந்த ஐபிக்கு வந்தால் இங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூகுள் மேப்பில் ரூட் இருக்குல்ல, அந்த மாதிரி. ஸோ இப்போ இவனுக்கு இந்த நெட்வொர்க்குக்கு தான் இந்த டேட்டா வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து இவன் வந்து ஸ்விட்சிட்ட கொடுக்கணும். இந்த கம்ப்யூட்டருக்கு அனுப்பிடு அப்படின்னு சொல்லணும். பட் ஸ்விட்சுக்கு தான் ஐபி அட்ரஸ் தெரியாது இல்லை. ஸோ என்ன பண்ணுவான்னா, வழக்கம் போல் ஏஆர்பி ரெக்வஸ்ட் ஒன்று சென்ட் பண்ணி அந்த கம்ப்யூட்டரோட மேக் அட்ரஸை ஃபைன் பண்ணுவான். ஃபைன் பண்ணிவிட்டு அந்த போர்ட்டுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணி விடுவான். அதை ஸ்விட்ச் ரிசீவ் பண்ணி அந்த கம்ப்யூட்டருக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிவிடும். ஸோ இப்படி தான் 2 சப்நெட்டுக்கு இடையில் ரவுட்டர் மூலமாக கம்யூனிகேஷன் நடக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த கம்ப்யூட்டரில் ஒரு வெப்சைட்டை ரன் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளிஃபைடோட வெப்சைட்டை ரன் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இந்த வெப்சைட் வந்து இந்த கம்ப்யூட்டரில் ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ வேறு ஒரு நெட்வொர்க்கில் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டரோட ப்ரௌசரில் HTTP அப்படின்னு போட்டு அந்த கம்ப்யூட்டரோட ஐபி அட்ரஸை நம்ம போட்டு ரன் பண்ணோன்னா, வழக்கம் போல் ரவுட்டர் வழியாக ட்ராவல் ஆகி அந்த கம்ப்யூட்டரை ரீச் பண்ணி அங்கே இருந்து அந்த வெப்சைட்டோட இன்ஃபர்மேஷனை அலேக்கா தூக்கிட்டு வந்து நம்ம ப்ரௌசரில் ரன் பண்ணோம். இப்படி தான் நம்மளுக்கு வந்து ஒரு வெப்சைட் தெரியுது. சரி, இப்போ இதே மாதிரி கூகுள் என்ன பண்ணுறான்னா, நம்மளை மாதிரியே ஒரு நெட்வொர்க் அவனும் வச்சுருக்கான். அண்ட் அதில் அவனோட சர்வரில் கூகுளோட வெப்சைட்டை ரன் பண்ணி வச்சுருக்கான். இப்போது நம்மளோட ப்ரௌசரில் அவனோட சர்வரோட ஐபி அட்ரஸ் போட்டால் என்ன ஆகும்? வழக்கம் போல் நம்ம கம்ப்யூட்டர் செக் பண்ணோம், இவன் நம்ம நெட்வொர்க் தானா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நம்ம நெட்வொர்க் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதும் டிஃபால்ட் கேட்வே அதாவது ரவுட்டருக்கு சென்ட் பண்ணிடுவான். பட் ரவுட்டர் பார்ப்பான், இது என்ன புது ஐபியாக இருக்குது, நம்மளோட ரவுட்டிங் டேபிளில் வந்து 2 நெட்வொர்க் தான் கொடுத்துருக்காங்க, இந்த நெட்வொர்க்கை பற்றி நமக்கே தெரில அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டாவை வந்து சென்ட் பண்ணாமல் விட்டுருவான். ஸோ இந்த பிளேஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, ரவுட்டிங் டேபிளில் எக்ஸ்ட்ராவாக ஒரு ரவுட் ஆட் பண்ணுவாங்க. அதாவது உனக்கு இந்த நெட்வொர்க்கை பற்றியே தெரிலன்னா ஐஎஸ்பிக்கு சென்ட் பண்ணிடு, அதாவது இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு சென்ட் பண்ணிடு அப்படின்னு அதில் ரவுட் எழுதி வச்சுருவாங்க. ஐஎஸ்பிங்கிறவங்க வந்து இந்த ஏர்டெல், ஜியோ இந்த மாதிரி நெட்வொர்க்கிங் கம்பெனிஸ் தான் ஐஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ இவங்களுக்கு சென்ட் பண்ணிடு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஸோ ரவுட்டர் என்ன பண்ணுவான்னா, தெரியாத நெட்வொர்க் வந்தால் ஐஎஸ்பிக்கு சென்ட் பண்ணிடுவான். ஐஎஸ்பி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து பல நெட்வொர்க்ஸ் வந்து அவங்கள்ட்ட இருக்கும். அவங்க அந்த டேட்டாவை அந்த பல நெட்வொர்க்கில் கடந்து ஒரு நெட்வொர்க்காக ஹாப் பண்ணி ஒரு வழியாக கூகுளோட சர்வருக்கு கொண்டு போய் சேர்த்துருவாங்க. கூகுளோட சர்வருக்கு நம்ம ரெக்வஸ்ட் சேர்ந்ததும் கூகுளோட சர்வர் என்ன பண்ணும்? ரெக்வஸ்ட்டுக்கு பதில் அனுப்பும், அதாவது ரெஸ்பான்ஸ் அனுப்பும். அந்த ரெஸ்பான்ஸையும் இதே மாதிரி பல நெட்வொர்க் கடந்து இந்த ரவுட்டர் கிட்ட வரும். இந்த ரவுட்டர் என்ன பண்ணுவான்னா, நம்மளோட கம்ப்யூட்டருக்கே அனுப்பி வைப்பான். அண்ட் நம்ம கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னா, அவன் அனுப்பி வச்ச அந்த வெப்சைட்டை நம்மளோட ப்ரௌசரில் ரன் பண்ணி காமிக்கும். ஸோ இந்த ஐஎஸ்பி பல நெட்வொர்க்ஸோட உதவியோட நம்ம அனுப்பின டேட்டாவை கொண்டு போய் சேர்க்குற சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதனால தான் இவங்களை வந்து இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இன்டர்நெட்னா என்ன? இன்டர்நெட்டுங்கிறது உலகத்தில் இருக்கிற பல நெட்வொர்க்ஸ் ஒன்று கூட ஒன்று கனெக்ட் ஆகி ஒரு பெரிய நெட்வொர்க்காக இருக்கிறது. ஸோ இது மூலமாக நமக்கு தேவைப்படுற நெட்வொர்க்கை வந்து நம்மளால் ரீச் பண்ண முடியும். இப்போ நம்ம கூகுளோட நெட்வொர்க்கை ரீச் பண்ணோம்ல, அந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற எந்த பப்ளிக் நெட்வொர்க்னாலும் நம்மளால் ரீச் பண்ண முடியும். அதனால தான் இன்டர்நெட்டை வந்து நெட்வொர்க்ஸ் ஆஃப் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்நெட்ங்கிறது ஜஸ்ட்டு எல்லா நெட்வொர்க்கும் சேர்ந்த ஒரு பெரிய நெட்வொர்க் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம எப்போயாச்சும் ப்ரௌசரில் ஐபி அட்ரஸை போட்டு நம்ம வந்து சர்ச் பண்ணியிருக்கோமா? google.com அப்படின்னு சொல்லிட்டு தானே நம்ம போடுவோம். பிகாஸ் ஹியூமன்ஸால் ஐபி அட்ரஸை ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, ஐபி அட்ரஸுக்கு பதிலாக google.com, simplify.com அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட்டை கொடுக்குறாங்க. அண்ட் இந்த டெக்ஸ்ட்டை தான் டொமைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த மாதிரி ஐபி அட்ரஸும் அதுக்கான டொமைனையும் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை தான் டொமைன் நேம் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவங்கள்ட்ட வந்து ஒரு சர்வர் இருக்கும். அண்ட் இந்த சர்வர்கிட்ட நீங்கள் ஒரு டொமைன் நேமை கொடுத்தீங்கன்னா அதுக்கான ஐபி அட்ரஸை அவன் கொடுப்பான். இதை தான் டிஎன்எஸ் சர்வர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம google.com அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌசரில் ரன் பண்ணால் நம்ம ஆளுக்கு google.comோட ஐபி அட்ரஸ் தெரியாது. ஸோ இவன் என்ன பண்ணுவான்னா, இந்த டிஎன்எஸ் சர்வர்கிட்ட தான் கேட்பான். ப்ரோ, இந்த google.com அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சர்ச் பண்ணியிருக்கான், இவனோட ஐபி அட்ரஸ் கொடு அப்படின்னு சொல்லுவான். ஸோ டிஎன்எஸ் சர்வர் என்ன பண்ணும்?
அவன் தான் ரெக்கார்ட் எடுத்து வச்சிருக்கான்ல எல்லா டீட்டெயில்ஸையுமே, அதில் செக் பண்ணி பார்ப்பான். அதில் ஐபி அட்ரஸ் இருந்துச்சுன்னா, அந்த ஐபி அட்ரஸை குடுப்பான். இப்போ நம்மளோட கம்ப்யூட்டருக்கு ஐபி அட்ரஸ் தெரிஞ்சதும், வழக்கம் போல கூகுள ரீச் பண்ணுவான். ஓகே, டிஎன்எஸ் சர்வரோட ஐபி அட்ரஸ் நம்மளோட கம்ப்யூட்டருக்கு எப்படி தெரியும்? நம்ம கம்ப்யூட்டர் டிஹெச்சிபி சர்வர் மூலமா சில இன்ஃபர்மேஷனை வாங்கிச்சுல ஸ்டார்டிங்கில, டோரா மெத்தட் யூஸ் பண்ணி. அந்த இன்ஃபர்மேஷனில் இந்த டிஎன்எஸ் சர்வரோட ஐபியும் சேர்ந்து இருக்கும். அந்த டிஎன்எஸ் ஐபியை யூஸ் பண்ணி தான் டிஎன்எஸ் சர்வரை ரீச் பண்ணுவான். அண்ட் இந்த டொமைன் நேமை கொடுத்து ஐபி அட்ரஸ் வாங்குற ப்ராசஸ் இருக்குல்ல, இதைத்தான் டிஎன்எஸ் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம google.comனு போட்டால் தான் எப்படி கூகுளோட வெப்சைட் வருது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் நெட்வொர்க்கில் என்ன டாபிக் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.